ஓட்ஸ் எள்ளு இட்லி மிளகாத்தூள் இல்லைன்னா ஓட்ஸ் இட்லி மிளகாத்தூள்னு சொல்லலாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் கூடுதலா ஆரோக்கியம் தர மாதிரி நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன். எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு இப்ப பார்க்கலாம். ஓட்ஸ் இட்லி மிளகாத்தூள் செய்ய தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1/2 கப், வெள்ளை உளுந்து 1 1/2 டீஸ்பூன், எள் 1/2 கப், 10 சிகப்பு மிளகாய், ஃபிளாக்ஸீட் எனப்படும் ஆளி விதை 1 டீஸ்பூன், கருப்பு உளுந்து 1 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சிறிதளவு. தினசரி சமையல்ல ஓட்ஸ் இட்லி மிளகாத்தூளுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ எப்படி பண்ண சொல்றேங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். கொஞ்சம் வந்து இன்கிரீடியன்ஸை மாற்றி எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆரோக்கியம் கொடுக்குற மாதிரி. நான் செய்கிறப்பயே வந்து எது இதில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறேங்க. இப்போ வந்து முதல்ல இங்கே வானொலியை ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெயே போடாமல் நம்ம வறுத்துக்கிறது வந்து நான் இப்போ வந்து உளுந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து 2 சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து மட்டும் போட்டோம்னாக்க அது வறுப்படுறது தெரியாது. அதனால வெள்ளை உளுந்தும் கருப்பு உளுந்தும் சேர்த்து போட்டோம்னாக்க அந்த வெள்ளை உளுந்து ப்ரௌன் ஆகுறது நம்மளுக்கு வந்து ஈஸியா நம்ம அதே நேரம் தான் கருப்பு உளுந்தும் ப்ரௌன் ஆகும். எண்ணெய் சேர்க்காம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். பொதுவாக இதெல்லாம் வந்து தனித்தனியா வறுத்தாதாங்க ஒவ்வொன்றுக்கும் வறுப்படும் நேரம் வித்தியாசம். ஒன்னா போட்டு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்க லேசா நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் தணலை குறைச்சிட்டு கரெக்டான அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இது பாருங்க வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடுறேன். இதே பேன்ல வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு போட்டு கொஞ்ச நேரத்துலயே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கவனம் தேவை. தணலை குறைச்சிட்டு அதுலயே வறுத்துருங்க. 1 2 வெடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறமும் கரெக்டா இருக்கும். பொதுவாக ஆளி விதை வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த எள்ளு வறுபட்ட பிறகு கடைசியா ஒரு ஆளி விதை சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டு எடுத்துடணும். பிளாக் சீட்ல வந்து ஒமேகா 3 இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எள்ளில வந்து கால்சியம் அண்ட் இரும்பு சத்து மிக மிக அதிகமாக இருக்கு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாருங்க ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து ரொம்ப காமன் லேடிஸ்க்கு. அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றப்போ அந்த மெனோபாஸ் பீரியட்ல வந்து அது ரொம்ப காமன் ஆயிடும். அப்போ வந்து நம்ம வந்து எள்ளை வந்து அதிகம் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நம்மளுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். தினமுமே நம்ம உணவுல ஏதாவது ஒரு விதமா எள்ளு சேர்க்கணும். இது எள்ளோட லாஸ்டா இந்த பிளாக் சீட் சேர்த்துக்கிறேன். பிளாக் சீட் சேர்த்த பிறகு அதிகம் வறுப்படக்கூடாதுங்க. அதில் இருக்கிற சத்துக்கள் குறைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. நான் லேசா அது வந்து லேசான இளம் சூடு இருந்தால் தான் அது வந்து நம்ம பவுடர் ஆகும். அதுக்காக இப்போ இதையும் சேர்த்துட்டேன். குறைச்சி தண்ணில வச்சானே வெடிக்காதுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னாக்க சீக்கிரமா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து எள்ளுக்குன்னு ஒரு தனி மனம் இருக்கு இல்லையா? அந்த மனம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்துடலாம். இது அதுலயே கொட்டிடலாம். அதாவது ஓட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. பீட்டா குளுக்ககான் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து ஓட்ஸ்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிற நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நார்ச்சத்து. கரையும் தன்மை இருக்கிறது, கரையும் தன்மை இல்லாத 2மே இருக்கும். நிறைய பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் எல்லாமே இருக்கு. இந்த ஓட்ஸுக்கு அதனால தான் இப்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு அவல் மாதிரி. ஓட்ஸுங்கிறப்ப வந்து ஒரு ஹார்ட் கிரெயின். ஆனா அது வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பார்லி மாதிரி அது ரொம்ப ஹார்ட் கிரெயின். அதுவே நம்ம வந்து இப்போ அவல் எல்லாம் பண்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஃப்ளாட்டன் பண்ணி ஈஸியா நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நாட்டுல கிடைக்கிறது பூராமே வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு வர்றதுதான். முக்கியமா ஆஸ்திரேலியால இருந்து தான் வரும். இதுக்கு வந்து ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்றாங்க அவங்க. இது வந்து ஒரு நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்தாக்க ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இட்லி மிளகாத்தூள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது. நம்ம ரெகுலர் இட்லி மிளகாத்தூளை விட இன்னும் கூடுதல் சுவையா இருந்தது. பாருங்க இந்த ஓட்ஸ் வந்து நல்ல ஒரு வாசனை வருது. கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதையும் எடுத்துட்டு அதுலயே கொட்டிடலாம். இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயே போடாம வறுத்திருக்கோம். இப்போ வந்து மிளகா மட்டும் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வறுக்கணுங்க. அப்பதான் வந்து மிளகா வந்து ஈஸியா நம்ம பொடி பண்ண முடியும். மிளகாவுடைய நிறமும் நல்லா வரும். இப்போ இந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மிளகாவாவது போடலாம்.
இந்த ஆயில் வந்து இந்த மிளகாயில வந்து கோட் ஆகணும். அந்த அளவுக்கு எண்ணெய் போட்டா போதும். அதிகம் போடாதீங்க. நம்ம நாட்டுல வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியர் டிஷ் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாரி விதவிதமான இட்லி மிளகாத்தூள், எள்ளு இட்லி மிளகாத்தூள், ரெகுலரா உளுந்து சேர்த்த இட்லி மிளகாத்தூள். அத வந்து நம்ம இட்லியோட நம்ம வந்து செய்றப்போ, இட்லி மிளகாத்தூள் வச்சுக்கிறோம், சட்னி வச்சுக்கிறோம், பொட்டுக்கடலை சேர்த்த சட்னி வச்சுக்கிறோம், சாம்பார் வச்சுக்கிறோம். இது எல்லாமே செய்றப்ப இதுல இருக்கிற சத்துக்கள் அதுல இல்ல, அதுல இருக்கிற சத்துக்கள் இதுல இல்லங்கிறப்போ, ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமா கிடைக்குது. அது மிளகா லேசா வறுபட்ட பிறகு இத அடுப்பு அணைச்சிடலாங்க. இந்த சூட்லயே வச்சிருந்தாக்க அது நல்லா கிரிஸ்பாயிடும். இல்ல அதிகம் வறுத்தோம்னாக்கா மிளகாயினுடைய நிறம் மாறி போயிடும். அப்ப நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து கலர் அவ்வளவா நல்லா இருக்காது. இப்ப இத ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நம்ம இத வறுத்து ஆற வச்சிருக்கோம் இல்லைங்களா? இதோட உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன். இந்த அளவுக்கு வந்து 1 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதோட பெருங்காயத்தூள் நம்ம விரும்புற அளவுக்கு பெருங்காயத்தூள் போடலாங்க. ஈஸியா ஜீரணம் ஆறதுக்கு ஒரு நல்ல மனம் கிடைக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட இந்த மிளகாவையும் சேர்த்துடலாம். இத வந்து மிக்ஸியில வந்து நம்ம சின்ன ஜார்ல போட்டுட்டு, விட்டு விட்டு இயக்கணுங்க. ரொம்ப நைஸ் பவுடர் பண்ணக்கூடாது. கோர்ஸ் பவுடர் இருந்தா தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப இத மிக்ஸியில போட்டு இயக்கி கொண்டு வந்துர்றேன்.